வாழ்க தமிழ் வாழ்க பாரதம். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு உங்களை திரும்ப வெல்கம் பண்றேன். குயிக்கா நம்ம பிட்காயின் பிரைஸ் செக் பண்ணிடலாம். ஸோ பிரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 108,000 போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினோட பிரைஸ் கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ திரும்ப பிக்கப் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ல ட்ரம்ப் வந்து ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பில் வந்து கண்டிப்பா ஜூலை 4th பாஸ் ஆயிருந்தது எதிர்பார்க்குறாங்க. இந்த பில்லில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் ரேலி ஆக போகுது. ஜென்ரலாகவே வந்து வேர்ல்டு எக்கானமியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஏன்னா யூஎஸோட எக்கானமி இஸ் த பிகஸ்ட் பிளேயர். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா மார்க்கெட்ஸுமே வந்து பிக்கப் ஆகும். ஸோ யூஎஸ் எக்கானமி வந்து பிக்கப் ஆகுச்சுன்னா கண்டிப்பா யூஎஸ் ஸ்டாக்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் இதோட ட்ராக்கிங்ல போய் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல ஆல்ரெடி பாஸ் ஆயிடுச்சு. ஸோ செனட்ல வந்து அடுத்து பாஸ் ஆகும். ஸோ அடுத்து செனட்ல பாஸ் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் அது லாவான மாதிரி தான். ஏன்னா வந்து அதுக்கு அடுத்து பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் கண்டிப்பா ட்ரம்ப் சைன் பண்ணிடுவாரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூலை 4th கூட நடந்துரும். ஸோ இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணதுக்காக நிறைய டாக்ஸ் கட்ஸ், அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் நிறைய ரிலீஃப் தராங்க. அதே மாதிரி வந்து டிப்ஸ், இந்த மாதிரி வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் எல்டர்லி பீப்புள், அதே மாதிரி வந்து வெட்டரன்ஸ்க்கும் வந்து நிறைய டாக்ஸ் கட்ஸ் இருக்கு. ஸோ இதனால என்ன நடக்கும்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும். பட் ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் என்னன்னா யூஎஸ்க்கு வந்து டெபிசிட் நிறைய வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸோட டெப்ட் கிளாக். ஸோ எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய கடன் இருக்குன்னு சொல்லிட்டு சங்கர் படத்தில் நிறைய டைலாக்லாம் வருமோ, அதே மாதிரி யூஎஸ்ஏக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கடன் இருக்கு. ஸோ யூஎஸ்க்கு இன்னைக்கு டேட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்கு பார்த்தீங்கன்னா $37 trillion கடன் இருக்கு. ஸோ ஒரு யூஎஸ் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 108,000, ஒவ்வொரு பர்சனுக்கும் 108,000 கடன் இருக்கு. அதாவது வந்து நம்ம நார்மல் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டெப்ட் பார்த்தீங்கன்னா வந்து $3.1 trillion அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஒரு முக்கியமான இதுல ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து மணி பிரிண்ட் பண்ண போறாங்களோ, அதாவது M2 மணி சப்ளை சொல்லுவாங்க. அதாவது நம்ம கேஷா வச்சிருக்கிற மணி இல்லாம சிஸ்டம்ல சர்க்குலேட் ஆகிற மணி அதிகமாகுதோ, அப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, இல்ல பிட்காயினும் சரி, ரெண்டுமே பிரைஸ் அதிகமாகும். ஸோ அதுதான் M2 மணி சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ M2 குளோபல் சப்ளை வந்து இந்த ரெட் கலர் லைனு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் ஏறும்போதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா பிட்காயினோட பிரைஸும் ஏறி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்க நிற்கிது ஒயிட் கலர் லைன். ஸோ இந்த பில்லு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைன் இன்னும் பயங்கரமா மேலே போகும். ஸோ அது மேலே போகுதுன்னா கண்டிப்பா பிட்காயினோட பிரைஸும் மேலே போக போகுது. இந்த M2 மணி சப்ளை சார்ட் உங்களுக்கு புரிஞ்சாவே நீங்க வந்து பிட்காயினை கண்டிப்பா நீங்க வாங்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிஸ்டம்ல மணி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ, கவர்மெண்ட்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேஷ் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ, ஃப்ரெஷ்ஷா மணி பிரிண்ட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு எல்லா அசட்டோட வேல்யூ அதிகமாகும். பிட்காயினும் பாத்தீங்கன்னா அசட் தான் நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு ரியல் எஸ்டேட்ல கோல்டு இல்ல ஸ்டாக்ஸ் நம்ம பாக்குறோமோ, அதே மாதிரி இந்த பிட்காயினோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இந்த சார்ட்ல நீங்க ஈஸியா பார்க்க முடியும். இந்த ரெண்டுமே வந்து பயங்கர கார்லேட்டட். ஸோ ஜூலை 4th அப்புறம் இந்த ஒயிட் கலர் லைன் பயங்கரமா மேலே போக போகுது. சாரி, இந்த ஜூலை 4th அப்புறம் இந்த ரெட் கலர் லைன் பயங்கரமா மேலே போக போகுது. இந்த ரெட் கலர் லைன் மேலே போச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்து பிட்காயின் பயங்கரமா மேலே போகும். ஸோ இன்னைக்கு வந்து 108,000 இருக்கு. ஸோ இந்த ஜூலை 4th அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா மார்க்கெட்ஸுமே பெட்டரா போக போகுது. நாட் ஜஸ்ட் பிட்காயின், ஈவன் ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா போச்சுன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் கூடிய சீக்கிரம் பிக்கப் ஆகும். ஏன்னா பீப்புள் இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வருவாங்க இந்தியாவுக்கு. ஸோ பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நல்ல டைம். ஏன்னா இந்த பில்லு பாஸ் ஆக போகிறதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. ஸோ இப்போ கூட நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஸோ இந்த முக்கியமான அப்டேட் தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கு வந்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த பில்ல வந்து பிட்காயின் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து டோட்டலா ரிமூவ் பண்ணிடலாம்னு பேசிட்டு இருக்காங்க யூஎஸ்ல. ஸோ யூஎஸ்ல யாராவது பிட்காயின் வாங்கி வித்தாங்கன்னா தி வில் நாட் ஹேவ் எனி டாக்ஸ். அந்த பில் மட்டும் இந்த காம்பனண்ட் வந்து வச்சு பாஸ் ஆச்சுன்னா, இப்போதைக்கு யுஏஇ மாதிரி கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிட்காயின் கிரிப்டோக்கெல்லாம் டாக்ஸே இல்லை. ஸோ அதே மாதிரி பிட்காயினுக்கு மட்டும்தான் இவங்க கொண்டு வராங்க யூஎஸ்ல. ஸோ இது பாஸ் ஆச்சுன்னா வந்து யூஎஸ்ல பயங்கரமா பிட்காயின் பிரைஸ் அதிகமாகும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்த நீங்க வாங்கி வித்தா டாக்ஸ் இல்லைன்னா நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. பிட்காயின் பத்தி என்னன்னே தெரியாதவங்க கூட கண்டிப்பா யூஎஸ்ல வந்து பிட்காயின் வாங்க போறாங்க. ஸோ எல்லாருமே பிட்காயின் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா பிட்காயினோட பிரைஸ் இன்னும் கூட அதிகமாக போகுது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மூலமா. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். இது நாளைக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகுமான்னு தெரியல, இந்த பிட்காயின் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். பட் பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதிகமாயிடும். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இந்த மாதிரி டாக்ஸஸ் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த டாக்ஸ் லாஸ்லாம். ஸோ ஒஹாயோ ஸ்டேட்ல ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை நீங்கள் ஏப்ரல் மாதம் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ரம்ப்போட இந்த ட்ரேட் டெபிசிட்னால, ட்ரேட் வார்னால நிறைய டவுன் ஆக பார்த்துருப்போம். பட் இப்போ ட்ரம்ப் கொண்டு வர இந்த பில்னால பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, பிட்காயின், கிரிப்டோ, அதுக்கப்புறம் ஆல்கோ சீசனும் பிக்கப் ஆகும். இது எல்லாமே வந்து நிறைய நல்லா பிக்கப் ஆக போகுது. ஸோ நீங்க வந்து பிட்காயின் இன்வெஸ்ட் வாங்கலை, நான் ஆல்காயின்ஸ் மட்டும் தான் வாங்குறேன்னு நினைச்சீங்கன்னா பிட்காயின் ஃபர்ஸ்ட் வாங்குங்க. ஏன்னா பிட்காயினோட பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் மேலே போகும். ஸோ நீங்க வந்து அதில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். நான் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுவேன் நீங்க நினைச்சாலுமே கூட கண்டிப்பா பிட்காயினை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பிட்காயின் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர் ஆஃப் ஆல் மணி சப்ளை.
இப்போ எப்படி நம்ம யூஎஸ் டாலர் இல்லை வந்து இந்தியன் ரூபி யூஸ் பண்ணுறோமோ, இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே பிட்காயின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப கம்மி விலைக்கே கிடைக்கிது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து 108,000னாலும் நீங்கள் வந்து 100 ருபீஸ், 50 ருபீஸ், 500 ருபீஸ் எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த ஸ்மால் அமௌண்ட்ஸ் கூட வாங்க முடியும். ஒரு ஃபுல் பிட்காயின் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் வந்து கிரிப்டோ பிட்காயின் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். யூ டோன்ட் ஹேவ் டு பை த ஃபுல் திங். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ராக்ஷனலாக வாங்கலாம். ஸோ 0.0005 பிட்காயின் கூட வாங்க முடியும். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் போய் பாருங்க. இந்த பிட்காயினோட மற்ற கான்செப்ட்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும். பட் இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன்னா வந்து ட்ரம்ப் கொண்டு வர இந்த பில்னால ஜென்ரலாகவே வேர்ல்டு எக்கானமி நல்லாவே பூம் ஆக போகுது. முக்கியமாக யூஎஸ் எக்கானமி அண்ட் பிட்காயின் கிரிப்டோ மார்க்கெட் தான் நல்லா பூம் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.